இருக்கிற ஒரு சின்ன ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஆனால் இது எவ்வளோ பெரிய சிரமம். இந்த சின்ன பையன் அவருக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும். இவர் பேர் வந்து சர்வேஸுங்க. இவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காளியப்பன் கோட்டையில் தான் வசிக்கிறாங்க. இந்த சின்ன குடிசையில் தான் இவரும் இவங்க அம்மாவும் வசிக்கிறாங்க. இவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு 8 வருடத்துக்கு முன்பே இறந்துட்டாங்க. சர்வேஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வருடத்துக்கு முன்பு திடீர்னு நடக்கும்போது விழுந்துட்டாராம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவருடைய பாதிப்பை பார்த்துட்டு பெங்களூர் நிம்கேன்ஸ் மருத்துவமனைக்கு போங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு அவங்களுக்கு வசதி இல்லாததுனால கிருஷ்ணகிரியில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துருக்காங்க. ஒரு 10 நாள் வச்சு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்கனால வந்து பெங்களூரு நிம்கேன்ஸ்கோ வெளியிலேயே போயிட்டு ஒரு மரபணு சோதனை பண்ணி முழுமையான பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கூட உங்களால் பார்க்க முடியலை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா எந்த மருத்துவமனைக்குமே சர்வீஸ் போகலை. அப்படியே வீட்டில் இருந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த பலகையில் அவ்வளோ சிரமப்பட்டு நகர்த்தி 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 நடந்து வந்துட்டுருக்காரு. இவங்களுக்கு வருமானம்னு பார்த்திங்கன்னா சர்வீஸுக்கு வந்து அரசு கொடுக்குற ஊக்கத்தொகை 2000 ரூபாயும் அவங்க அம்மாவுக்கு கொடுக்குற 1000 ரூபாயும் தான் இந்த குடும்பத்திற்கே வருமானம். இவங்க அம்மாவும் எந்த வேலைக்கு போக முடியாது. ஏன்னா சர்வீஸ் வந்து வீட்டிலே இருக்கிறதுனால அவர் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனால் போகலை. சர்வீஸ்க்கு இன்னொரு ஆசை. 7ஆம் வகுப்பு படிக்கிறார் இவர். பக்கத்தில் தான் இருக்குது ஸ்கூலு. இவர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட ரொம்ப சிரமம். ஏன்னா இவரை தூக்கிட்டு போகிறதுக்கு இவங்க அம்மாவால் முடியாது. அதாவது இவருக்கு ஒரு பேட்ரி வீல் சேர் வண்டி இருந்துச்சுன்னா இவரோட கைகள்லாம் நல்லா இருக்குது. இவர் பக்கத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவார். இவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சர்வீஸ்க்கு வந்து முழுமையாக ஒரு பரிசோதனை பண்ணி இவருக்கான பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, ஏதாவது இவருக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம சர்வீஸ்க்கு உதவி பண்ணணும். இங்கே வந்து சர்வீஸுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்களே அவருக்கு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இந்த சின்ன பையன் அவருக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும். இவருக்கு வந்து உடம்பும் சரியாக வரணும். இவர் படிக்கவும் போகணும். இவருக்கான வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். தேங்க்யூ.